ஹலோ கனிங் சேனல் பீப்புள். சினிமாவில் நிறைய பேர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாலுமே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு ஜோடி என்ன அப்படின்னா வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி தான். கிட்டத்தட்ட இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி யாரும் கெஸ் பண்ண கூட இல்லை. திடீர்னு பார்த்தா நாங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரிய பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு இப்போ கல்யாணத்தையே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி வசந்த் வைஷ்ணவி கழுத்தில் கதட்டின காலி ஒரு மதிப்பு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதில் அது அப்படி என்ன தான் இருந்துச்சுன்னு சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி வசந்த் வைஷ்ணவியை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணி ரொம்பவே அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட கோல்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வெற்றி வந்து காலம் ஃபுல்லாக வந்து வைஷ்ணவி வந்து அந்த தாலியை வந்து கழுத்தில் தான் அணிஞ்சிருக்க போகிறாங்க. ஒரு நேரம் கூட அவங்க கழுட்டி கீழே வைக்க போகிறதில்ல, லைஃப் லாங் வந்து அதை வந்து கழுத்திலே அணிஞ்சிருக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு தாலி எவராக வந்து பில்ட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே வந்து ஃபார்மாலிட்டிக்கு வாங்குற மாதிரி இல்லாமல் ஆர்டர் குத்து தனியாக வந்து அவங்களுக்காகவே செஞ்சுருக்காங்க. அதுக்கு 50 லட்ச ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது கூட பரவாயில்ல நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ மெனக்கிட்ட அந்த தாலிக்காக 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு சைடில் தாலியை பொறுத்த வரைக்கும் வந்து வெறும் கயிறு மட்டும்தான் வந்து நார்மலாக இருக்கும். மிச்சபடி அங்கங்கே வந்து நிறைய கோல்டுகள்லாம் வந்து செதறி இருக்கும். ஆனால் இதில் கயிறு மட்டும்தான் வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல், மிச்சம் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே தங்கத்தால் ஆகணும். அதில் இருக்க எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸுமே வந்து தங்கம் இல்லாமல் நார்மல் மெட்டீரியலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மெனக்கிட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து வைஷ்ணவி ரொம்பவே கண்கலங்கியிருக்காங்க. ஒரு குடும்பமும் சரி, ஒரு கணவரும் சரி, நமக்காக இவ்வளோ மெனக்கிட்டுறாங்க, நமக்கு பிடிச்ச விஷயத்தை இவ்வளோ செய்கிறாங்க, அதுவும் ஒரு தாலிக்காக ஒரு 50 லட்ச ரூபாய் மெனக்கிட்டு நமக்காக வந்து இவ்வளோ விஷயங்களை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க கண்கலங்கியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸுமே வந்து செம்ம ஹாப்பியாக வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சிட்ருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் கூட வந்து அவங்க மேரேஜ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து விஷஸ் தெரிவிச்சிட்ருக்காங்க. சோஷியல் மீடியா இன்ஸ்டா ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து நிறைய விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் விஷஸ் தெரிவிக்கலாம், மறக்காமல் அவங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படம் கிட்டத்தட்ட வந்து தியேட்டரில் வந்து வெற்றிகரமாக ஓடிச்சா இல்லையா அப்படின்றதே நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா படம் வந்து ரொம்பவே லவுடாக இருக்குது, காது வலிக்குது, தியேட்டரில் போய் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இதனாலே பாதி ஜனம் வந்து ஐயோப்பா அப்போ நான் போகிறப்பா ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓடிடி தளத்தில் வந்து இப்போ ப்ரைம் அப்படின்ற ஒரு தளம் வந்து வாங்கியிருக்கு. அதை வந்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள வந்து ஓடிடி தளம் தான் வந்து வாங்கியிருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஓடிடி டேட்டை மட்டும் ஆனால் ரிலீஸ் பண்ணல, ஆனால் ஓடிடியில் கங்குவா படமாக 100 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டை வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓடிடியில் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தியேட்டரில் பார்த்தவங்களும் சரி, பார்க்காதவங்களும் சரி பார்த்துட்டு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.